இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. கடலப்பருப்பு கொஞ்சம், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து ரொம்பவே சத்தானது. முருங்கைக்கீரை சட்னி தான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டுட்டு காஞ்ச உடனே உளுந்த பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு கீரை. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும் அடுப்பை. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் சட்னியை. நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமும் அரைக்கலாம். நான் சூடோடு அரைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சட்னி. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம சிம்பிளாக தாளிச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலையோடு முடிச்சிடுறேன். எனக்கு இந்த காரம் எனக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் மிளகா நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கங்க, சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஹீமோக்ளோபின் அவ்வளோவா இருக்கும், ரத்தமும் நல்லா ஊறும். இது கூட இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.